தற்போது நமது இணைப்பில் பழம்பெரும் திரைப்பட நடிகை திருமிகு சச்சு அவர்கள் இருக்கிறார். மேடம் வணக்கம். வணக்கம். வயது முதிர்வு காரணமாக பழம்பெரும் நடிகையான சௌகார் ஜானகி இயற்கை எய்தியிருக்கிறார். கலைத்துறைக்கு அவர் ஆற்றிய பங்கு அப்படிங்கிறது அளப்பரியது. உங்களோட இரங்கலையும் அவருடனான நினைவலைகளையும் நீங்க இங்க பகிர்ந்துக்கலாம் மேடம். அதாவது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. ஏன்னா அவங்கள கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி கூட நான் பேசிட்டு தான் இருந்தேன். ஃபோன்ல பேசிட்டு இருந்தேன், எப்படி இருக்கேன்னு. அவங்களும் என்னை கூப்பிட்டு கேட்பாங்க. அன்னைன்ற படத்துல தான் நான் ஹீரோயினா இருக்கும்போது நான் அவங்களோட இது பண்ணேன். பட் சின்ன வயசுல இருந்து நான் சௌகார் அம்மா அவங்களோட நான் நிறைய பழகியிருக்கேன். அதாவது ஒரு தொழில் மேல ஒரு நல்ல டெடிகேஷன், ரொம்ப கரெக்டா இருப்பாங்க. அந்த டைம்னா டைம் கரெக்டா இருப்பாங்க. அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் பார்த்தீங்கன்னா கூட எல்லாமே அவங்கள அவ்வளோ எல்லா டைம் அந்த மாதிரி கரெக்டாக நடக்கணும். சௌகார்னு பேர் சொன்னாலே எனக்கு அதுதான் ஞாபகம் வரும். அந்த அம்மா ஷூட்டிங்கில் கரெக்டாக 1 o'clock பிரேக் போனால் கூட அங்கே போய் சாப்பிட்டுட்டு திருப்பி டீ போட்டு எல்லாருக்கும் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. கரெக்டாக அந்த 2:30க்கு ஷார்ட்டில் இது பண்ணுறதுக்கு எல்லாரும் ஒரு 3 o'clock 3:30க்கு டீ சாப்பிடும்போது எல்லாருக்கும் டீ கொடுப்பாங்க. அவங்க ரொம்ப நல்ல ஆர்டிஸ்ட். அதாவது அவங்க நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்களுடைய இதை சக நடிகர்களுடன் சரி, அவங்க எல்லாரோடையும் ரொம்ப அன்பா பேசுறதா இருக்கட்டும், எதுவா ஒரு நல்ல விஷ் பண்றதா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அவங்க ரொம்ப இதுவா செய்வாங்க. நிஜமாவே ஒரு பெரிய இழப்புன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்கள நல்லா இருக்கும்போது நான் நல்லா பார்த்துட்டேன். நான் அவங்க ரொம்ப நல்லா அழகா பேசுவாங்க எல்லாருக்கிட்டையும். ரொம்ப வருத்தமா இருக்கு. அவங்க குடும்பத்தாருக்கும் ரசிகர்களுக்கும் கலைத்துறையை சேர்ந்த எல்லாருக்குமே என்னுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக்கு. அவங்களோட மறைவு செய்தி உங்களை எந்த அளவுக்கு வருத்தத்திற்கு உள்ளாக்கி இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. திரைப்படங்கள்ல கதாநாயகியா நடிச்சுட்டு வந்தாலும் கூட மேடை நாடகங்கள்லையும் நடிக்கணும் அப்படிங்கிற அவரோட ஆர்வம் இருந்ததை முன்னாடி பேசினவங்களும் குறிப்பிட்டாங்க. அது குறித்து பகிர்ந்துக்க முடியுமா? மேடை நாடகம்ன்றது இப்ப நாங்கள்லாம் ஒரு காலகட்டத்துல நானும் லேட்டா தான் வந்தேன். ஏன்னா நான் சின்ன வயசுல ஆக்ட் பண்ண வந்ததுனால மேடை நாடக அனுபவம்னு எனக்கு ஒண்ணுமே இருந்ததில்லை. ஸோ நாங்கள்லாம் எல்லாருமே ஒரு பீரியட்ல நிறைய ஆர்டிஸ்ட் மேடை நாடகம், சிவகுமார், மேஜர் சுந்தரராஜன், அப்புறம் அவர் நாகேஷ், மனோரமாவது முதல்ல சினிமா உலகத்துக்கு முன்னாடியிலேருந்தே அவங்க டிராமாவில் ஆக்ட் பண்ணாங்க. ஆனாலும் அவங்க சினிமாவில் அவ்வளோ பிஸியா இருக்கிற காலத்துல கூட யாருமே விடலை. ஏன்னா அது ஒரு நல்ல சீசன் சொல்லலாம். அப்ப டிவி அந்த மாதிரி தொலைக்காட்சி அந்த மாதிரி இதெல்லாம் இல்லை. வேற இவங்க நாடகத்திலயும் அந்த ட்ரெஸ் சேஞ்ச் சொல்லணும். நிச்சயமா அந்த எதிர்நீச்சல் அந்த 9 acts, அதாவது மடிசார்ன்னு சொல்றத அப்படி சீன் இது பண்றதுக்குள்ள மாத்திட்டு வந்துருவாங்க. அவங்க அவ்வளவு பொய்க்கா மாத்துவாங்க. அது ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும் ஸ்டேஜ்ல. அது அதனால சௌகாரம்மா நிஜமாவே சொல்றேன், அவங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்டைல். அது என்னவா இருந்தாலும் கரெக்டா ரிஜிஸ்டர் பண்ணிட்டு தான் போவாங்க. நிச்சயமா எந்த அளவுக்கு ஈடுபாடோட இருந்தாங்க அப்படின்னு குறிப்பிட்டீங்க. அதே போல கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளுக்கும் மேலாக திரைத்துறையில் இருந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். 90வது வயதிலும் கூட நடித்திருக்கிறார் அப்படின்னு குறிப்பிட்டாங்க. நடிப்பின் மீதான அவரோட ஆர்வம் எத்தகையது அப்படிங்கறத பகிர்ந்துக்க முடியுமா மேடம்? அவங்க என்னோட சீனியர். அவங்க சௌகார் படத்துலதான் வந்தாங்க. ஸோ அதனால ஒரு ஆர்டிஸ்ட் அந்த காலத்துல எப்படின்னா ஆரம்பத்திலேயே அந்த மாதிரி ஒரு டெடிகேஷனை உண்டாக்கிடுவாங்க. அவங்க அது கடைசி வரைக்கும் இருக்கும். அது அந்த மாதிரி வழி வந்த எல்லா ஆர்டிஸ்டுமே அப்படிதாம்மா. நன்றி மேடம். உங்களோட இரங்கலையும் அவருடனான நினைவலைகளையும் இணைப்பில் பகிர்ந்தமைக்கு.